தற்போதைய அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையை அடுத்த மாதவரத்தில் தாய்ப்பால் விற்பனை செய்த கடைக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. தாய்ப்பால் விற்ற கடைக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மைச் செய்தி வெளியாகியிருக்கக்கூடிய நிலையில் அதிகாரிகள் அடுத்த கட்ட நடவடிக்கையை தொடங்கியிருக்கிறார்கள். சென்னை மாதவரத்தில் சட்டவிரோதமாக பாட்டிலில் அடைத்து தாய்ப்பால் விற்பனை செய்யப்பட்ட நிலையில் அந்த கடைக்கு தற்போது சீல் வைக்கப்படக்கூடிய காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. அதை அண்மைச் செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை எம்முடைய செய்தியாளர் லதாவிடம் கேட்கலாம். லதா, தற்போது அந்த கடைக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? வணக்கம். தற்பொழுது இந்த தாய்ப்பால் சட்டவிரோதமாக தாய்ப்பால் விற்பனை செய்த இந்த லைஃப் வேக்சின் ஸ்டோர் என்ற இந்த சில்லறை மருந்து விற்பனை வணிக அந்த வளாகத்திற்கு தற்பொழுது சீலானது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சுமார் 50 தாய்ப்பால் நிரம்பிய பாட்டில்கள் மற்றும் காலி பாட்டில்கள் எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. இந்த தாய்ப்பால் தொடர்ந்து சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு இது எவ்வளவு நாள் இந்த ஃப்ரீசரில் வைக்கப்பட்டிருக்கு, ஏதாவது கிருமிகள் அதுல இருக்கா, என்னென்ன மற்ற வேதியியல் பொருட்கள் ஏதாவது அதுல கலக்கப்பட்டிருக்கா உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் எல்லாத்தையும் ஆய்வு செய்து தொடர்ந்து அடுத்த கட்ட விசாரணை நடைபெற இருக்கிறது. அதன் பிறகாக என்ன மாதிரியான பெண்களிடம் எப்படியெல்லாம் இவர் இந்த தாய்ப்பாலை பெற்றார், ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார். இங்க இருக்கக்கூடிய பெரம்பூர் ரயில்வே மருத்துவமனை, அதே போல பார்த்தோம் என்றால் புதுமணலி அரசு மருத்துவமனை உள்ளிட்ட பல்வேறு மருத்துவமனைகளில் இருக்கக்கூடிய பேஷண்ட்டுகளிடமிருந்து இவர் தாய்ப்பால் வாங்கியதாக தெரிய வருகிறது. இப்படி எந்தெந்த பெண்களிடம் இருந்தெல்லாம் இவர் தாய்ப்பாலை வாங்கி இருக்கிறார், அதை எவ்வளவு விலைக்கு விற்றார், அதே போல இந்த தொடர்பு, அதாவது வாடிக்கையாளரை எப்படி தொடர்பு கொண்டு எதன் மூலம், அதாவது வாட்ஸ்அப் குழு ஏதாவது இருக்கிறதா அல்லது ஏதாவது ஒரு செயலி மூலம் இவர்களை வாடிக்கையாளர்களை தொடர்பு கொண்டு இப்படி விற்பனை செய்யப்படுகிறதா என்பதையெல்லாம் விசாரித்து அதன் அடிப்படையில் நடவடிக்கை என்பது எடுக்கப்பட இருக்கிறது. முக்கியமாக பார்த்தோம் என்றால் தற்பொழுது இந்த சீலானது வைக்கப்பட்டு இருக்கிறது. முக்கியமாக இந்த சென்னை அடுத்த மாதாவரம் KKR கார்டன் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த சென்டரில் புரோட்டீன், அதே போல ஒரு சில மருந்துகள் மட்டுமே விற்பனை செய்வதற்கான அனுமதியானது பெறப்பட்டு இருக்கிறது. அதற்கான லைசன்ஸ் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில் சட்டவிரோதமாக தாய்ப்பால் விற்பனை செய்யப்படுகிறது என்று கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் திருவள்ளூர் மாவட்ட உணவு பாதுகாப்பு அதிகாரி போஸ் தலைமையிலான குழுவானது, சுமார் 5 பேர் கொண்ட குழுவானது இங்கு அதிரடியாக வருகை தந்து சோதனை மேற்கொண்டார்கள். அந்த சோதனையில் 50க்கும் மேற்பட்ட தாய்ப்பால் அடங்கிய அந்த பாட்டில்களானது கண்டறியப்பட்டிருக்கிறது. முக்கியமாக 250 மில்லி லிட்டர் இருக்கக்கூடிய அந்த பாட்டில்கள் ரூபாய் 500 வரை விற்பனை செய்யப்பட்டதாகவும் தெரிய வருகிறது. கடந்த 3 மாத காலமாக இந்த முத்தையா என்பவருக்கு சொந்தமான இந்த இதில் முத்தையா கடந்த 3 மாதமாகவே இத்தகைய ஒரு சட்டவிரோத செயலில் ஈடுபட்டு வருவதாக தெரிய வருகிறது. தொடர்ந்து அடுத்தடுத்த கட்ட விசாரணைக்கு பிறகு அவர் மீது எத்தகைய நடவடிக்கை பாயும் என்பது தெரிய வரும். முக்கியமாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தாய்ப்பால் என்பது ஒரு வணிக ரீதியிலான பொருள் என்பது கிடையாது. அது பதப்படுத்தவோ அல்லது விற்கவோ கூடாது. அதே போல தாய்ப்பால் சார்ந்த எந்த ஒரு பொருளையும் கூட விற்பனை செய்வது சட்டப்படி குற்றம் என்ற ஒரு நிலையில் கடந்த 3 மாத காலமாகவே இத்தகைய ஒரு செயலில் ஈடுபட்டு வந்திருப்பது இது பெரும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த வகையில் தற்பொழுது உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் தற்பொழுது இந்த பாலை பறிமுதல் செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த பாலானது கிண்டிக்கு அனுப்பப்பட்டு அங்கே அது சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்பது தெரிய வரும். விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.